நோய்களை தீர்க்க தெய்வங்களை நாடியதும் அப்போதுதான். மருத்துவம் வளர்ந்த பிறகு மனிதனின் சராசரி வயது 40 80 வரை உயர்ந்துவிட்டது. ஆனால் இன்றும் மருத்துவ வசதி எல்லோருக்கும் கிடைப்பதில் சமச்சீரற்ற நிலை உள்ளது. இந்தியாவில் ஒரு டாக்டரை பார்க்க 1722 பேர் கியூவில் நிற்பதாக ஒரு ஆய்வு சொல்கிறது. அதோடு மருத்துவ செலவும் அதிகமாக இருப்பதால் மாரிமுத்துவை போன்ற குறி சொல்பவர்களை நாடி வரும் கூட்டம் அதிகரித்துள்ளது. மக்களின் அறியாமையும் இதில் சேர்ந்து கொள்வதால் பணம் பிடுங்குபவர்களாகவும் உள்ளனர் குறி சொல்பவர்கள். மாரிமுத்து வேறு நபரை அழைத்தபோது முன் சென்றார் இந்த பெரியவர். 5500 ரூபா குண்டியல் போட்டு அப்போ முதல்ல ஜாமீன் கும்பிட்டு போனேன். இங்கே சொன்னியெல்லாம் அவர் வரவே இல்லை. பெரியவரை முதலில் ஓரமாக நிற்க வைத்த மாரிமுத்து சிறிது நேரம் கழித்து அவரிடம் பேசினார். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அப்போ மேல உனக்கு எவ்வளவு போட்ட? 5500 ரூபா போட்டேன். நீ 10,000 போட்டு சொன்னியாம்ல ஊர்ல போய் 10,000 போட்டோம்னு ஏன் சொல்றேன்? சொல்லுவானா? கேஸ் போட்டு இந்த நாயகையோட செலவழிச்சிருக்கேன். அதெல்லாம் இல்லாம குடும்பம் நல்லபடியா இருக்க முடியாது. அதெல்லாம் இல்லாம கருப்புசாமி உன் நகை உன் வீட்டுக்கு வரும், எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்களா? இன்னார்தான் நான் சொன்னேன் 2 பேரும் வெட்டிக்கிறீங்க. நம்ம போய் அப்படி வெட்ட முடியும். இருவருக்கும் விவாதம் தொடர்ந்தது. சுற்றி இருந்தவர்கள் சாமி சொல்வதை கேளுங்கள் என்று வற்புறுத்தியதால் அமைதியாக இருந்தார் அப்பெரியவர். ரூபாய் 5000 உண்டியலில் போட ஒப்புக்கொண்ட அப்பெரியவர் தொடர்ந்து மாரிமுத்துவிடம் கேட்டது பரிதாபகரமானது. போட்டு போறேன், எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க செலவுக்கு. ஆனால் சுற்றி இருந்தவர்கள் இகழ்ச்சியாக சிரித்ததால் 5000 உண்டியலில் போட்ட அப்பெரியவர் வெறும் கையுடன் அங்கிருந்து சென்றார். குறி சொல்வதற்கு 30 ரூபாய்தான் என்றாலும் இப்படி பல வகைகளில் பணத்தை வசூல் செய்கிறார் மாரிமுத்து. பக்தர்கள் போட்ட பணத்தால் தினமும் அவரது உண்டியல் நிரம்பி வழிகிறது. இதற்கிடையே மாரிமுத்து எப்படி நோயை தீர்க்கிறார், எப்படி அவருக்கு சக்தி வந்தது என நாம் கேட்டோம். நடந்தது என்ன? ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். வெல்கம் பேக் டு PSK TMT ஸ்ட்ராங். நடந்தது என்ன? விஞ்ஞான உலகத்தில் நம்பிக்கை வியாபாரம் நடப்பது என்ன? மாரிமுத்து மனிதர்களின் உயிரோடு விளையாடுகிறார் என்று டாக்டர்கள் கூறி வரும் வேளையில் மாரிமுத்து எப்படி நோயை தீர்க்கிறார், எப்படி அவருக்கு சக்தி வந்தது என நாம் கேட்டோம். தெரியுதா? கிட்னி சரியாதா? நான் சொன்னா உனக்கு எனக்கு லிங்குன்றேன். தெரியுமா? இந்த பயிர் எடுத்தவங்களுக்கும் இந்த சாமியாருக்கும் லிங்குன்ற. நமது கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தார் மாரிமுத்து. நீ நேரில் கேளு, உனக்காக எத்தனை மணி நேரம் போட்டி தரேன். இந்த சித்தி எப்படி வந்துச்சு, எப்படிலாம் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி வெக்கப்பட மாட்டேன். இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது உங்களுக்கு இப்படி வர்றவங்களுக்கு என்ன மகிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அட பாய் பல பேர் நோய் தீங்கணுமோ நீ மகங்க தெரியல. இல்லை அது சொல்ல வரல, எலுமிச்சம்பழத்தில் அவ்வளோ என்ன பவர் இருக்குன்னு கேட்குறேன். கடி இப்போ நான் சொல்கிறேன், உட்காரு. சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
இப்போ சாமி ஒரு மந்தம் சொல்லும், இதை கடி தின்ற உன்ட்ட பிளட்டு பூரா கிளியாகும். நீங்கள் நீ வந்து விஷப்பரத்தை பண்ணும்போது இது விஷமாக இருந்து காட்டுறேன், நான் கடிச்சு வரும்போது நீ குடிச்சிடறேன், குடிச்சு போகிறேன், இந்த பிளட்டு பூரா கிளியாகும். ஓ மாதிரி நானும் ஒரு மனுஷங்க. மக்களை அச்சுறுத்தி பணிய வைப்பது, சிறிய அளவில் உளவியல் அணுகுமுறை, இவை இரண்டும் தான் மாரிமுத்து போன்றவர்களை மக்கள் நம்ப காரணம் என்கிறார்கள் உளவியல் நிபுணர்கள். இது ஒரு நிச்சயமான நம்பிக்கை மோசடி காரியம்தான். முறையாக படித்த வைத்தியர்களுக்கு வேண்டுமானால் 1000 சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி ஏமாற்று வித்தை செய்கிற பல மோசடிக்காரர்களுக்கு அவர்களை முறைப்படுத்துவதற்கு சரியான ஒரு சட்டத்திட்டங்கள் இல்லாத காரணத்தினால் இவர்கள் ஏமாற்றி தெரிகிறார்கள். ஆனால் இந்த நம்பிக்கை மோசடியை முறியடிப்பதற்கு மக்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும், காவல்துறையினுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு உதவி வேண்டும். போய் அவர்களை பிடித்து நீ என்ன செய்கிறாய், என்ன மருந்து கொடுத்து எப்படி இவர்களை சரிப்படுத்த முடியும், எந்த வைத்திய முறையை நீ பின்பற்றுகிறாய் என்று கேட்டாலே எல்லாமே வெட்ட வெளிச்சமாகிவிடும். போலி மருத்துவர்கள் நம்முடைய சமூகத்தில் ஏன் அதிகமாகிவிட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு மருத்துவ வசதிகளும் மருத்துவர்களுடைய எண்ணிக்கையும் இல்லை அப்படிங்கிற ஒரு சமூக காரணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மெடிக்கல் கவுன்சிலே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து யாரெல்லாம் போலி மருத்துவர்களை லிஸ்ட்டை தயாரித்து இப்போ பல்வேறு கைதுகள் நடந்துட்டுருக்கு, நீதிமன்றம் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கு. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ஆக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கிறதுக்கான காரணமும், மெடிக்கல் கவுன்சிலே இதை இனிஷியேட் பண்ணுறதுக்கான காரணமும் என்ன? ஏன்னா இந்த போலி மருத்துவத்தின் பின்னணியில் ஒரு உயிர் பணயம் வைக்கப்படுகிறது என்பதுதான். இப்போ இந்த நம்பிக்கை வியாபாரிகள் செய்யக்கூடிய நடவடிக்கைகளின் பின்னாலும் ஒரு உயிர்தான் பணயம் வைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் மீதும் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8484, சென்னை 34. பரபரப்பான ஒரு தகவலோடு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.